அவன் நோட்டை டீ கப்பில் போட்டான். அது முழுதும் நனைந்ததும் திருப்தியாய் அதை வெளியே எடுத்தான். அவன் நோட்டை திறந்தான். ஒரு காலத்தில் புதியதாயிருந்த அந்த நோட்டு பழையதாகிவிட்டது. பிறகு நோட்டுகளை டீயில் போட்டு ஒடியில் ஹேர் ட்ரையரால் உலர்த்தினார்கள். ஏனெனில் அவையாவும் கள்ள நோட்டுகள். பழைய நோட்டுகள் சீக்கிரம் கண்ணில் படாது. கள்ள நோட்டை சோதிக்க கடைக்கு போனார்கள். ஜாக் நோட்டை கொடுத்தான். கடைக்காரர் பணத்தை வாங்கியதும் நிற்பார்னு அவன் நினைக்கல. ஜாக் பயந்ததை பார்த்த சன்னி கடைக்காரரிடம் இருந்து அவனை விடுவித்தான். நல்ல வேளையாக சகோதரர்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தப்பித்தார்கள். பணம் அச்சிடுவது சுலபம் என நினைத்தனர். சன்னி கள்ள நோட்டுகளை பார்த்து தவறு ஆரம்பத்திலிருந்தே நடந்ததோ என யோசித்தான். இந்திய ரூபாய் நோட்டுகள் சிறப்பு பருத்தி காகிதத்தால் ஆனது. கோணம் மாறும்போது நிறம் மாறும். முக்கியமாக பாதுகாப்பு நூல் இதில் இருக்கும். அசல் மாதிரி தரமான கள்ள நோட்டு உருவாக்கணும்னா இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த நோட்டுகளின் டிசைன்களை கையால் உருவாக்கணும். ஏன்னா நவீன மெஷின்களால் கூட மைக்ரோஃபாண்டை மங்களாகத்தான் பார்க்க முடியும். அதனால முதல் டிராஃப்டை கையால் செஞ்சு சிறிதாக்கி செதுக்கி சாண்டிங் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சு பிரிண்டிங் டெம்ப்ளேட் செய்வாங்க. ஆனா அசல் காட்டன் பேப்பர் இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்ததால வாங்க முடியல. நோட்டு போன்ற காகிதத்தை வாங்க அவன் தேட வேண்டியிருந்தது. பல நாள் தேடலுக்கு பிறகு சன்னிக்கு ஆர்ட் புக்கில் ஒரு நம்பிக்கை கிடைத்தது. 2 பேப்பரை சேர்த்தால் தொடுதலும் தடிமனும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருப்பதை கண்டார்கள். கடைசியில் 2 துண்டுகளையும் ஒட்டினார்கள். காகித பிரச்சனை தீர்ந்ததும் அடுத்த பிரச்சனையின் வரிசை. நோட்டில் இருக்கும் நிறம் மாறும். ஜாக்கிற்கு ஒரு யோசனை வந்தது. மார்க்கெட்டிலிருந்து மெட்டாலிக் பெயிண்ட் கலந்து நோட்டுகள் கிறிஸ்பாக வார்னிஷ் பூசினான். இறுதியில் மிக முக்கிய வேலையை செய்தான். கள்ள நோட்டை சோதிக்க அவர்கள் மீண்டும் அதே கடைக்குச் சென்றனர். இந்த முறை உஷாராக பிடிபட்டால் தப்பிக்க முதலிலேயே கைகோர்த்து கொண்டார்கள்.